திருவண்ணாமலை ராஜகோபுரம். ராஜகோபுரம் திருவண்ணாமலை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து கிரிவலம் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. ஸோ இதை வந்து வீடியோ எடுக்கலான்னு முடிவு பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி திரி சூடத்தோடு வச்சு விற்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம வாங்கி அங்கே சூடம் கொளுத்தணும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூடம் கொளுத்துறாங்க. கொளுத்திட்டு ஒரு எரி தேங்காய் வந்து இங்கே போட்டுட்டு நம்ம விநாயகரை கும்பிட்டுட்டு கிரி போகிறோம். ஸோ நாங்கள் 5 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கிரிவலம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என் ஃப்ரெண்ட்ஸ் சசி. ஸோ நாங்கள் வந்து கிரிவலம் ஃபுல்லாக சுற்ற போகிறோம். இடைக்கு வீடியோ எடுத்து உங்களுக்கு ஜாயின் பண்ணி போடுறோம். நீங்களும் பாருங்கள், ஓகேவா? இல்லை, கிரிவலம் போயிட்டுருக்கோங்க. 14 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. 14ங்கிறாங்க, 16ங்கிறாங்க, கரெக்டாக எங்களுக்கு தெரியல. பட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகிருக்கிறோம். ரீச் ஆகும்போது என்ன கண்டிஷனில் இருப்போம்னு எங்களுக்கே தெரியல. எல்லாருக்கும் கொஞ்சம் கால் டேமேஜ் தான். எல்லாருமே கால் வலி. ஸோ பெருசாக கூட்டம் இல்லைங்க. பௌர்ணமி டைம் வந்தால் ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் கிரிவலம் போகிறேன். திருவண்ணாமலை நிறைய தடவை வந்திருக்கேன். பட் கிரிவலம் வந்து நடந்து போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். நான் இப்போவே எல்லாம் மெதுவாக நோண்டிட்டு தான் வர்றாங்க. எப்போ ரீச் ஆகி என்னென்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஸோ இடைக்கு அப்படியே வீடியோ எடுத்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். எல்லாம் கஷ்டப்பட்டு இப்போ தாங்க ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கிறோம். லைட் வெளிச்சல் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு எல்லாம் நடந்துட்டுருக்குறோங்க. நடக்கவே முடியல, மூச்சு வாங்குது. 14 கிலோமீட்டர் நடந்துட்டுருக்குறோம். பார்த்தா 5 கிலோமீட்டர் முடிச்சிருக்கிறோம். நைட் டைம் எல்லாம் லைட்ஸ் போட்டு நல்லா தெளிவாக தான் இருக்குதுங்க. பயம் இல்லாமல் தான் நடந்துட்டுருக்குறோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு 12 மணிங்க. கரெக்டாக 11:59. 12 மணி கிரிவலம் இன்னும் நடந்துட்டுருக்குறோம். நாங்கள் சாயந்தரம் 6:30 மணிக்கு நடக்க ஆரம்பித்தது. ஒரு கடை விடலிங்க. எல்லா கடையும் ஏறி ஏறி என்ன குடித்தோம்? லெமன் சோடா, தர்பூசணி, சொல்லு, வெள்ளரிக்காய், அப்புறம் கடலை, எல்லாம் ஒரு கடை விடாமல் ஏறி இறங்கி உட்காந்து சாப்பிட்டு அப்புறம் இடையில மழை வந்துருச்சுங்க. ஒதுங்கி உட்காந்து அப்புறம் 12 மணி ஆயிடுச்சு. இன்னும் நடந்துட்டுருக்குறோம். இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்குது. 14 கிலோமீட்டர் மொத்தம். இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியா? 1 கிலோமீட்டர் தான் இருக்கா? இப்படியே தாங்க ஒரு கிலோமீட்டர் தான், 2 கிலோமீட்டர் தான் சொல்லியே நடக்கடிச்சிட்ருக்குறாங்க எங்களையே. வந்தே சேர மாட்டேங்குது. ஆனால் போர்டில் 3 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஸோ எல்லாம் காலெல்லாம் கெஞ்சுது. கஷ்டப்பட்டு நடந்துட்டுருக்குறோம். ஹாய், we reached successfully. ஆமாம், இன்னும் கொஞ்சம் நேரம்தான். ஸோ வெற்றிகரமாக நாங்கள் கிரிவலம் முடிக்க போகிறோம். எல்லாருக்காகவும் வேண்டியிருக்கேன், உங்களுக்கு எல்லாத்துக்காகவுமே வேண்டியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ரீச் ஆகிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோட்டல் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். இந்த ஹோட்டல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு கோபுரத்துக்கு கீழேயே இருக்குது. ஓகேங்களா? ஸோ
இந்த கோபுரம் தான் உங்களுக்கு நாங்கள் மேலே இருந்து பார்க்கும்போது தெரிஞ்சது. இப்போ தான் நாங்கள் வந்து மணி 1 ஆயிடுச்சுங்க. நாங்கள் இப்போ தான் ரீச் ஆக ஹோட்டலுக்கு. கிரிவலம் முடிஞ்சு இப்போ தான் வரோங்க. சூப்பரான கோயில், தவறாமல் திருவண்ணாமலை சிவனை தரிசிச்சுட்டு போங்க. ஓகேங்க, நான் ஹோட்டலுக்கு போகிறேன், லாட்ஜுக்கு. தேங்க்யூ.